வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம இப்பெல்லாம் பேண்ட் சட்டை போட்டு வெளில போறோமோ இல்லையோ, மாஸ்க் கண்டிப்பா போட்டு போவோம். சடனா நம்ம வாழ்க்கையில இவ்ளோ க்ளோஸ் ஆன மாஸ்க பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பண்டைய கிரேக்கத்துல மேடை நிகழ்ச்சியில பங்கு பெறவங்க எல்லாரும் மெட்டல் மாஸ்கை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அப்ப டயலாக் பேசுறது இல்ல பாடுறது இதெல்லாம் அதுல பட்டு எக்கோ ஆகி எல்லாருக்கும் கேட்கணும்னு. என்ன குறுகுறுன்னு பாக்குறாங்க? நம்ம காலர் மைக்க கழட்டிட்டு தலையில அண்டாவை கவுத்துருவாங்களோ? நியூகினியால துக் துக் துக்வான் அப்படின்னு 2 மாஸ்க் இருக்குங்க. அது எதுக்குன்னா அவங்க கட்டுப்பாடுகளை மதிக்காதவங்களுக்கு அதை மூஞ்சில மாட்டி விட்டுருவாங்களாம். அப்படின்னு பார்த்தா எனக்குலாம் வருஷம் ஃபுல்லா மூஞ்சில மாட்டி தான் உண்ணும். வெனிஸ் நகர்ல முக்கியமான திருவிழாக்கள் டயத்துல முரேட்டா முட்டா அப்படின்ற மாஸ்க பெண்கள் முகத்துல போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்களாம். அது எந்த கிரிப்புமே இல்லாம அழகா நிக்குமா. அதுக்கு உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா, மாஸ்க்கு உள்ள ஒரு பட்டன் இருக்குமா, அதை வாயில கடிச்சுக்கிட்டு தான் டான்ஸ் ஆடுவாங்களாம். நம்ம கரகாட்டக்காரன் படத்துல ராமராஜன் பண்ணாரே கட்டிக்கிட்டு அது மாதிரி. இந்தோனேஷியால டோபேங் அப்படின்ற ஒரு டான்ஸ் கலை இருக்குங்க. அதை ஆடுற கலைஞர் அப்ப ஆடும்போது 30ல இருந்து 40 மாஸ்க் யூஸ் பண்ணுவாராம். அந்த மாஸ்க்ல எல்லாம் பேய் இருக்குன்னு ஒரு பொருள் இருந்ததுனால அவர் செத்ததுக்கு அப்புறம் கூட யாருமே அதை சீண்டலையாம். நம்ம பேண்ட் சட்டையிலையும் பேய் இருக்குன்னு போட்டு விட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தொடமாட்டாங்கல்ல. பண்டைய எகிப்துல இறந்து போனவங்களுக்கு மாஸ்க் போடுற பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கு 2 காரணங்க. ஒன்னு, இறந்து போன அந்த ஆத்மா தன்னோட உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் மற்றொன்று இறந்து போன பழைய ஆத்மாக்கள் புது ஆத்மாக்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. பாத்தீங்களா, அப்பவே ஆத்மாக்கு ஐடி கார்டுலாம் கொடுத்துருக்காங்க. சைனால நடக்கிற ஓப்ரா அப்படின்ற கலை நிகழ்ச்சியில நடிக்கிறவங்களுக்கு கலர் கலரா மாஸ்க் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கான கேரக்டரைசேஷன் அதை ஈஸியா ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்றாங்க. நாங்க இருந்திருந்தா எனக்கு வெள்ளை மாஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஐ எம் வெள்ளந்தி. ஆப்பிரிக்கால ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க ஒரு பெருமை மிக்க மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. அது ஆண் உருவத்திலையும் இருக்கும், பெண் உருவத்திலையும் இருக்கும். அப்படி பெண் உருவத்துல இருந்தாலுமே ஆண்கள் மட்டும் தான் போட்டுப்பாங்களாம். மாஸ்க்லயும் ஆணாதிக்கம். ஜப்பான்ல நாக் அப்படின்னு ஒரு மேடை நிகழ்ச்சி நடக்குங்க. அங்க ஒரு மாஸ்க் கொடுப்பாங்க. அந்த மாஸ்க்ல பல ஓவியங்கள் இருக்குங்க. அத ஒரு ஆங்கிள் பார்த்தா ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும், இன்னொரு ஆங்கிள் பார்த்தா இன்னொரு எக்ஸ்பிரஷன் தெரியுமாங்க. அந்த மாஸ்கை நம்ம யூஸ் பண்ணா நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். அந்த காலத்துல கொரியா உட்பட சில நாடுகள்ல ஒருத்தரை அவமானப்படுத்துற மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு ஒரு சில மாஸ்கை கொடுப்பாங்களாம். இப்போ நம்ம மாஸ்க் போடாம வெளில போனாதான் அவமானம்னு ஆயிடுச்சு. இப்ப கரண்ட் மேட்டருக்கு வருவோம். துணி மாஸ்க் யூஸ் பண்ணா யூஸ் இல்ல, வேஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது நிஜம் இல்லைங்க. துணி மாஸ்க்லயும் கொரோனா மட்டும் இல்ல, ஜலதோஷம் இப்படி பல வியாதிகள்ல இருந்து சேஃபா நம்மள பாதுகாத்துக்கலாம். ஆனா டபுள் லேயர் இருக்கிற மாஸ்கா வாங்கி யூஸ் பண்ணுங்க. அந்த காலத்துல போருக்கு போகும்போது பயங்கரமான டிசைன் உள்ள மாஸ்கை யூஸ் பண்ணுவாங்களாம். அது எதுக்குன்னா பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, சடனா எதிரிகளை பயமுறுத்துறதுக்கும் தான். இப்ப அந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் மேலை நாடுகள்ல சில விளையாட்டுகளுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த மாஸ்க் உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்ல. நம்ம வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு இந்த மாஸ்க்னால வெளியில போக முடியாம மூக்கு வழியா உள்ள போய் பிரச்சனைகளை கிளப்புது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொருளையை கிளப்பி விடுறாங்க. அதெல்லாம் போய் ஆக்சுவலி இந்த மாஸ்க்னால காத்து நல்லாவே சர்க்குலேட் ஆகும், வெளியில போயிட்டு வரும். ஆனா 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க அண்ட் வீசிங் ட்ரபிள் இருக்கிற ஆட்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன மாதிரியான மாஸ்க் போடணுமோ போட்டுக்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.